அதான் கண்ணு தெரியாதுல, படிச்சு என்ன போற, எப்படியும் பிச்சை தான் எடுக்க போற அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 100 ல இருந்து 150 கோடி பிசினஸ் எம்பையரே பில்ட் பண்ணாரு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும்? பிறந்ததுல இருந்தே கண்ணு தெரியாதனால போற வழி மட்டும் இல்ல, வளர்ந்த வழியுமே ரொம்ப தடைகள் நிறைஞ்சதா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தடைய என்னதான் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்டே இருந்தாலும் அவர்கிட்ட சயின்ஸ் குரூப் தர மாட்டேன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் லா படி பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே சயின்ஸ் குரூப் கிடையாதுங்கிறதுனால இந்தியன் லாவே அகேன்ஸ்டா கேஸ் போட்டு வின் பண்ணி சயின்ஸ் குரூப்பையும் எடுக்கிறாரு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்ததுனால கலாம் சாரை மீட் பண்ற சான்ஸும் கிடைக்குது. அவர் கேட்ட கொஸ்டின், நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்கன்னு கேட்டதுக்கு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளைண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆக போறேன்னு சொன்னவர் தான் நம்ம ஹீரோ. திரும்பியும் 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாரு. பிளைண்டிங் ஒரு ரீசனால திரும்ப ஐடில சீட்டு மறுக்கப்படுது. ஸோ ஃபாரின்ல போய் எம்ஐடில படிச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆஃபர்ஸ் இருந்தாலும் இந்தியாவில் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி திரும்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஸ்டார்ட் பண்றாரு, பிளைண்ட் பீப்புள்ஸ் படிக்கிறதுக்காக மட்டுமே. என்னதான் நிறைய பேர் படிக்க வந்தாலும் அப்பதான் அவர் கண்டுபிடிக்கிறாரு இவங்க படிச்சுட்டு போனாலும் யாரும் வேலையை தர மாட்டாங்கன்னு சொல்லி அவரே ஒரு புது கம்பெனியை போலாண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட்டும் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே கலாம் சார்ட்டே வாங்குறாரு. நீங்க 100 to 150 crores அளவுக்கு அந்த பிராண்டோட பிசினஸ் மட்டுமே வளர்த்திருக்காரு. இது யாரும் தெரிஞ்சா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிருங்க. தெரியாதவங்க ஸ்டோரியை செக் அவுட் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ லைக்கும் பண்ணிருங்க.